ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப ஒண்ணுமே இல்லை, படைக்கப்படாத எதுவுமே இல்லை, உருவாக்கப்பட்டது எதுவுமே இல்லை, சிருஷ்டிக்கப்பட்டது எதுவுமே இல்லை. எல்லாம் எம்டி, எல்லாம் காலியா இருந்தது. எல்லாத்தையும் உருவாக்கினார். இந்த பாட்டில் இருக்கு அப்படின்னா அந்த பாட்டில் தண்ணி இருக்கு, நம்ம ஊத்துறோம். அந்த தண்ணியை உருவாக்குனவர் அவர். வானத்தை பார்க்கிறோம், வானம் எம்டி, ஒண்ணுமே இல்லை. வானத்தை உண்டாக்கினார் தேவன், பூமியை உண்டாக்கினார் தேவன், சமுத்திரத்தை உண்டாக்கினார் தேவன். ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. கட்டாந்தரையும் இல்லை, மழையும் இல்லை, குன்றுகளும் இல்லை, கடலும் இல்லை, நீரோற்றமும் இல்லை, எந்த ஜீவராசிகளும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. எல்லாம் எம்டி, எல்லாம் காலி. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவுள் உண்டாக்கினார். மாறாதைக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. மாறாதைக்கிற தேவன். நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க, நம்ம சர்ச்சுக்கு போறோம், ஏதோ பாட்டு பாடுறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலையே, உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கலையே, இயேசு உங்களுக்கு நன்மை செய்யல, உங்களுக்கு இன்னும் வியாதி போகல, ஏன் உங்களுக்கு பலவீனம் போகல, ஏன் இன்னும் உங்க கஷ்டம் போகல அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. நம்மளுக்கு ஒரு பதில், நான் பலவீனமானவனா இருந்தால் தேவன் என்னை பலவானா மாற்ற முடியாது. ஜெபத்துல பலவானா இருக்கணும், விசுவாசத்துல பலவானா இருக்கணும், நம்பிக்கையில பலவானா இருக்கணும், கட்டுங்களை முழு நம்பிக்கையோட இருக்கணும், கட்டுங்களை முழு நிச்சயத்தோட இருக்கணும். அப்பதான் அற்புதத்தை செய்வார்.